இந்த மாடலில் பாருங்கள். இதே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது 3 சேமாக இருக்கணும். இந்த கீழே உள்ளது பாருங்கள் 999 999 99 இது 3 சேமாக இருந்துச்சுன்னா ஒரு கான்செப்ட். சரிங்களா? இது எப்படின்னா இந்த இந்த இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. இங்கே வந்து 999 இருக்குல்ல, இதில் 1 மைனஸ் பண்ணணும், இந்த மேலே உள்ளதில் ப்ளஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஆன்சர் 998 996. ஓகேங்களா? அடுத்த கான்செப்ட் பாருங்கள். அதே தான் இங்கே வந்து 4 9 இங்கே 4 9 இங்கே 4 9. ஆனால் மேலே 3 டிஜிட் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேலே எல்லாமே ஈக்குவல், எல்லாமே 3 டிஜிட்டில் இருக்குது. ஆனால் இங்கே வந்து கீழே மட்டும் 4 டிஜிட்டு, மேலே வந்து 3 டிஜிட்டு. அப்படி இருந்துச்சுன்னா சேம் கான்செப்ட் தான். 999 1 மைனஸ் பண்ணுமா, 998ன்னு வந்துடுமா. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு 0 போட்டுங்க, இதோட 1 ஆட் பண்ணிங்க. அவ்வளோதான். அப்போ 0501. ஓகேங்களா? 501ன்னு வந்துடும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 01 போட்டுருங்க. அவ்வளோதான். அடுத்து இந்த கான்செப்ட்டு 999 அதேமாதிரி இருக்குது. ஆனால் இங்கே வந்து இங்கே வந்து 2 டிஜிட்டு, இங்கே 2 டிஜிட்டு, இங்கே 3 டிஜிட்டு. இந்த மாதிரி கான்செப்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இங்கே இந்த 2 டிஜிட்டில் என்ன இருக்கோ இந்த சைடில் 2 இருக்குல்ல, அதை அப்படியே எழுதிங்க. இங்கே 3 9க்கு பதிலாக 3 0 போட்டுக்கிட்டு இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள். சரிங்களா? கீழே உள்ளதுலேருந்து மேலே உள்ளது மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா வர ஆன்சரை மைனஸ் பண்ணுங்கள். அதுதான் ஆன்சர். ஓகேங்களா?